12th ஸ்டாண்டர்ட் அக்கௌண்டன்சியில் நம்ம ஃபஸ்ட்டு சாப்டரில் எக்ஸசைஸ் சம்மெல்லாம் பார்த்துட்ருக்கோம். ஸோ வந்து 19 சம் பார்க்க போகிறோம். அருண் கேரிஸ் ஆன் ஹார்ட்வேர் பிஸ்னஸ் அண்ட் டஸ் நாட் கீப் ஹிஸ் புக் ஆன் டபுள் என்ட்ரி பேசிஸ். த ஃபாலோயிங் பர்டிகுலர்ஸ் ஹவ் பின் எக்ஸ்ட்ராக்ட் ஃப்ரம் த ஹிஸ் புக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ பர்டிகுலர்ஸ் கொடுத்துருக்காங்க, ஓப்பனிங் அமௌண்ட் கொடுத்துருக்காங்க, க்ளோசிங் அமௌண்ட்டு கொடுத்துருக்காங்க. லேண்ட் அண்ட் பில்டிங்ஸ் அப்படின்னு சொன்னால் லைப்ரரி சைட் எடுத்து எழுதுவோம். நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது அதாவது கொஷின் பேப்பர் உங்கள்கிட்ட கொடுத்துருவாங்க. ஸோ கொஷின் பேப்பரில் நீங்கள் வந்து சம் பார்க்கும்போது எதெல்லாம் லைப்ரரி சைட்டு, ட்ரேடிங் அக்கௌண்ட்டில், பின்ன வந்து ப்ராஃபிட் லாஸ் அக்கௌண்ட்டில் எது போடணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து சம்லேயே பார்த்து எழுதிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும், அது கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கும். சரிங்களா? ஸோ வந்து லேண்ட் அண்ட் பில்டிங் வந்து எப்படி போடுவோம் அப்படின்னு எங்கே போடுவோம்னா லைப்ரரி சைடில் போடுவோம். ஸ்டாக் அண்ட் ட்ரேட் வந்து எங்கே போடணும்னா ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் போடுவோம். சரிங்களா? ஸோ இங்கே வந்து ஓப்பனிங் அமௌண்ட்டும் கொடுத்துருக்காங்க, க்ளோசிங் அமௌண்ட்டும் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஓப்பனிங் ஸ்டாக்கும் போடுவோம். ஓப்பனிங் ஸ்டாக்குன்னு சொல்லி இந்த அமௌண்ட்டு போடுவோம், க்ளோசிங் ஸ்டாக்குன்னு சொல்லிட்டு இந்த அமௌண்ட் போடுவோம். சரிங்களா? நெக்ஸ்ட்டு வந்து டெப்டாஸ்ன்னு சொல்லி இது கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து கிரெடிட்டாஸ். இது வந்து கிரெடிட்டாஸ் வந்து கிரெடிட்டாஸ் எங்கே போடுவோம்னா லைப்ரரி சைடு போடுவோம். கேஷ் அட் பேங்க் அப்படின்னா அசட் சைடுக்கு போடுவோம். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இங்கே அதர் இன்ஃபர்மேஷன் ஃபார் த இயர் எண்டிங் 31st December 2018 ஷோட் த ஃபாலோயிங் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து வேஜஸ் வந்து நம்ம ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் போடுவோம். கேரேஜ் அவுட்வர்ட்ஸ் வந்து ப்ராஃபிட் லாஸ் அக்கௌண்ட்டில் போடுவோம். சன்ட்ரி எக்ஸ்பென்சஸ் அப்படின்னா அதுவும் ப்ராஃபிட் லாஸ் அக்கௌண்ட்டில் போடுவோம். நெக்ஸ்ட் வந்து கேஷ் பெய்டு த கிரெடிட்டாஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, 6 lakh கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து கிரெடிட்டாஸ்ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நான் வந்து பின்னாடி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வந்து ட்ராயிங்ஸை வந்து நம்ம வந்து பேலன்ஸ் ஷீட்டில் போடுவோம். சரிங்களா? ஸோ இங்கே வந்து கீழே கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் கொடுத்துருக்காங்க, அதை பண்ணிக்கலாம். டோட்டல் சேல்ஸ் டூரிங் த இயர் வேர் 7,70,000 rupees கொடுத்துருக்காங்க. அதாவது டோட்டலோட சேல்ஸ் கொடுத்துருக்காங்க 7,70,000 rupees டோட்டல் சேல்ஸு. நெக்ஸ்ட் வந்து பர்ச்சேஸ் ரிட்டர்ன் வந்து எவ்வளோனா 30,000 கொடுத்துருக்காங்க. பர்ச்சேஸ் பண்ணது வந்து ரிட்டர்ன் ஆகிருக்கு. ஸோ அது வந்து எவ்வளோ அமௌண்ட்னா 30,000 rupees. நெக்ஸ்ட்டு அண்ட் சேல்ஸ் ரிட்டர்ன் அப்படின்னா சேல்ஸ் பண்ணது வந்து அதுவும் ரிட்டர்ன் ஆகிருக்கு. ஸோ 25,000 rupees அதாக இருக்குது. நெக்ஸ்ட்டு டெப்ரிஷியேஷன் லேண்ட் அண்ட் பில்டிங்ஸ் வந்து 5,000 rupees வந்து டெப்ரிஷியேஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ டெப்ரிஷியேஷன் வந்து எவ்வளோ அமௌண்ட்டுன்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இங்கே டெப்ரிஷியேஷன் பில்டிங்ஸ் வந்து எவ்வளோன்னு பார்த்தா 2,40,000 rupees. 2,40,000 rupees. நான் ஏன் இந்த அமௌண்ட் 2,40,000 rupees இதை எடுத்திருக்கேன் அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து பேலன்ஸ் ஷீட்டில் போடும்போது தான் அட்ஜஸ்ட் பண்ணி போடுவோம். சரிங்களா? ஸோ 2,40,000 rupees இங்கே 5/100ன்னு சொன்னால் 2 0 கட் பண்ணிட்டு 5ஆல் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னு சொன்னால் 12,000 rupees கிடைக்கும். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன பார்த்தோம், நெக்ஸ்ட்டு பில்டிங்ஸ் 5% பார்த்தோம். ப்ரொவைட் 1,500 ஃபார் டவுட்ஃபுல் டெப்ட்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. டவுட்ஃபுல் டெப்ட்ஸ் அப்படின்னு சொல்லி வந்தாவே நம்ம வந்து ப்ராஃபிட் லாஸ் அக்கௌண்ட்டில் போடுவோம். நெக்ஸ்ட் வந்து பேலன்ஸ் ஷீட்டில் போடுவோம். சரிங்களா? ஸோ ப்ரிப்பேர் ட்ரேடிங் அக்கௌண்ட் கேட்டிருக்காங்க. ப்ராஃபிட் லாஸ் அக்கௌண்ட்டு இயர் எண்டிங் 31st December and 2018 அண்ட் பேலன்ஸ் ஷீட்டும் கேட்டிருக்காங்க. அப்போ என்னென்ன கேட்டிருக்காங்கன்னா ட்ரேடிங் அக்கௌண்ட் பண்ணணும் அண்ட் ப்ராஃபிட் லாஸ் அக்கௌண்ட் போடணும். நெக்ஸ்ட் வந்து பேலன்ஸ் ஷீட்டும் போடணும். சரிங்களா? ஸோ நீங்கள் இங்கே பாருங்கள், ஓப்பனிங் கேபிட்டல்னு சொல்லி ஓப்பனிங் கேபிட்டல் கொடுத்துருக்க மாட்டாங்க. அதனால தான் ஓப்பனிங் கேபிட்டலோட அமௌண்ட் இங்கே கொடுத்துருக்காங்க. கிரெடிட் பர்ச்சேஸ்ன்னு சொல்லி பர்ச்சேஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ வந்து கிரெடிட் பர்ச்சேஸ் வந்து நம்ம இங்கே என்ன வந்து பர்ச்சேஸ் இங்கே பாருங்கள், பர்ச்சேஸ் ரிட்டர்ன் இங்கே வந்து சேல்ஸ் வந்து டோட்டல் சேல்ஸ் கொடுத்துருக்காங்க, சேல்ஸ் ரிட்டர்னும் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இங்கே வந்து பர்ச்சேஸ் ரிட்டர்ன் மட்டும் கொடுத்துருக்காங்க, பர்ச்சேஸ் கிரெடிட் பர்ச்சேஸ் கொடுக்கவே இல்லை. ஸோ நம்ம வந்து கிரெடிட் பர்ச்சேஸ் வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு தான் நம்ம வந்து கிரெடிட்டாஸ் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணி தான் அதை கண்டுபிடிக்கணும். சரிங்களா? நெக்ஸ்ட்டு வந்து கிராஸ் ப்ராஃபிட்னா ட்ரேடிங் அக்கௌண்ட்டு. நெக்ஸ்ட்டு நெட் ப்ராஃபிட் அப்படின்னா ப்ராஃபிட் லாஸ் அக்கௌண்ட். நெக்ஸ்ட்டு பேலன்ஸ் ஷீட் டோட்டல் அமௌண்ட்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. எந்தெந்த அமௌண்ட் வந்து எந்தெந்த அக்கௌண்ட்டில் வரும்னு சொல்லிட்டு கரெக்டாக எடுத்து எழுதிட்டோம் அப்படின்னு சொன்னால் தப்பு இல்லாமல் நம்ம வந்து டேலி பண்ணிடலாம். சரிங்களா? ஸோ சம்முக்குள்ளே போகலாம். நெக்ஸ்ட்டு இங்கே பாருங்கள். ஸோ சம்முக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஓப்பனிங் அமௌண்ட்டு வந்து எப்படி வந்து ஓப்பனிங் கேபிட்டல் கண்டுபிடிக்கணும்னு சொன்னால் நான் வந்து ஓப்பனிங்கோட அமௌண்ட்டை மட்டும் எடுத்து தான் ஓப்பனிங் கேபிட்டல் கண்டுபிடிக்கணும்னு நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு ஆல்ரெடி. ஸோ அதே மாதிரி ஓப்பனிங் அமௌண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த புக் ஆஃப் அருண் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் அஸ் ஆன் 31st December 2017 அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கோம். சரிங்களா? ஸோ ஓப்பனிங்கோட அமௌண்ட் மட்டும்தான் எடுத்து எழுதணும். லேண்ட் அண்ட் பில்டிங்ஸ் 2,40,000 rupees அண்ட் 1,20,000 அண்ட் 40,000 அண்ட் 30,000 rupees கேஷ் அட் பேங்க்னு சொல்லிட்டு எடுத்து எழுதியாச்சு. ப்ரைடாஸ் எங்கே வரும் லைப்ரரி சைடில். ஸோ அதுவும் எடுத்து எழுதியாச்சு. ஸோ இதை ஃபுல்லாக ஆட் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் 4,30,000 rupees கிடைக்கும். இங்கேயும் 4,30,000 rupees எடுத்து எழுதிக்கலாம். ஸோ 4,30,000 rupees வந்து 50,000 rupees லெஸ் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் 3,80,000 rupees கிடைக்கும். சரிங்களா? ஸோ இதுதான் ஓப்பனிங் கேபிட்டல். ஸோ நம்ம வந்து ஓப்பனிங் கேபிட்டல் அமௌண்ட் எவ்வளோன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து என்னது இங்கே வந்து டோட்டல் சேல்ஸும் கொடுத்துருக்காங்க, சேல்ஸ் ரிட்டர்னும் கொடுத்துருக்காங்க. அதனால் அது கண்டுபிடிக்க வேணாம். இங்கே வந்து பர்ச்சேஸோட கிரெடிட் பர்ச்சேஸ் நமக்கு கொடுக்கல, பர்ச்சேஸ் ரிட்டர்ன் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. அதனால்
பர்ச்சேஸ் கிரெடிட் பர்ச்சேஸ் நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ கண்டுபிடிக்கணும் அப்படின்னா கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணணும். ஸோ கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு வந்து இங்கே வந்து டெபிட் சைட் அண்ட் கிரெடிட் சைட்னு சொல்லிட்டு முக்கியமாக எடுத்து எழுதணும். நெக்ஸ்ட் பர்டிகுலர்ஸ் அண்ட் அமௌண்ட் காலம், பர்டிகுலர்ஸ் அண்ட் அமௌண்ட் காலம். அப்போ அமௌண்ட் காலத்தில் வந்து இங்கே வந்து பை பேலன்ஸ் பி/டி 50,000 rupees கொடுத்துருக்காங்க. பேலன்ஸ் பி/டி அப்படின்னா ஓப்பனிங்கோட அமௌண்ட்டு, அதாவது கிரெடிட்டார்ஸோட ஓப்பனிங் அமௌண்ட்டு தான் 50,000 rupees. சரிங்களா? ஸோ அது வந்து கிரெடிட்டார்ஸோட இங்கே கிரெடிட்டார்ஸ்ன்னு இருக்குது, இதோட ஓப்பனிங் அமௌண்ட்டு தான் நம்ம வந்து எடுத்து எழுதணும். பேரி டவுன் அப்படின்னா ஓப்பனிங் அமௌண்ட்டு தானே. ஸோ வந்து நம்ம இது 2017 இது 2018 சரிங்களா? ஸோ 50,000 rupees வந்து எடுத்து எழுதிக்கிறோம். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இங்கே பாருங்கள் டு பேலன்ஸ் கேரி டவுன் 45,000. கேரி டவுன் அப்படின்னு சொன்னால் அதோட க்ளோசிங் பேலன்ஸ் தான் நம்ம வந்து கேரி டவுன் சொல்லுவோம், 45,000 rupees. ஸோ அதே மாதிரி கிரெடிட்டர்ஸ்க்கு 45,000 rupees எடுத்து நம்ம இங்கே எடுத்து எழுதியாச்சு. கன்ஃபியூஸ் இல்லாமல் எடுத்து எழுதுங்க. சரிங்களா? நெக்ஸ்ட்டு வந்து கேஷ் பெய்டுன்னு சொல்லி 6 lakh கொடுத்துருக்காங்க. எங்கே கொடுத்துருக்காங்கன்னா சம்பளம் கொடுத்துருக்காங்க. கேஷ் பெய்டு கிரெடிட்டார்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறோம், கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட் தான் ஓப்பன் பண்ணியிருக்கோம். ஸோ கிரெடிட்டார்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 6 lakh கொடுத்துருக்காங்க. 6 lakhம் எடுத்து எழுதியாச்சு. ஸோ எடுத்து எழுத வேண்டிய அமௌண்ட்டு வந்து நெக்ஸ்ட்டு பர்ச்சேஸ் ரிட்டர்ன் வந்து 30,000 rupees, அதையும் எடுத்து எழுதியாச்சு. ஸோ எல்லா அமௌண்ட்டும் எடுத்து எழுதியாச்சு. ஸோ இதெல்லாம் ஆட் பண்ணோம் அப்படின்னா 6,75,000 rupees கிடைக்கும். இதையும் இங்கே எடுத்து எழுதியாச்சு. ஸோ 6,75,000 rupees 50,000 லெஸ் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் 6,25,000 rupees கிடச்சிச்சு. இது வந்து கிரெடிட் பர்ச்சேஸ். ஸோ நம்மக்கிட்ட இப்போ என்னென்ன இருக்குது, சேல்ஸும் இருக்குது, சேல்ஸ் ரிட்டர்னும் இருக்குது, பர்ச்சேஸும் இருக்குது, பர்ச்சேஸ் ரிட்டர்னும் இருக்குது, கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னு சொன்னால் ட்ரேடிங் அக்கௌண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு போகிறோம். ஸோ ட்ரேடிங் அக்கௌண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு ட்ரேடிங் அக்கௌண்ட் ப்ராஃபிட் லாஸ் அக்கௌண்ட் ஃபார் த இயர் ended 31st December 2018 சொல்லிட்டு எழுதியாச்சு. நெக்ஸ்ட் டெப்டார்ஸ் அண்ட் கிரெடிட்டார்ஸ்ன்னு போட்டாச்சு. பர்டிகுலர்ஸ் அண்ட் அமௌண்ட் காலம், அண்ட் இது இன்னர் அமௌண்ட் காலம், இது அவுட்டர், இது பர்டிகுலர்ஸ், அது இன்னர், இது வந்து அவுட்டர். சரிங்களா? ஸோ ஏதாவது அட்ஜஸ்ட்மெண்ட் இருந்தால் மட்டும் இன்னர் காலத்தில் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி அவுட்டர் காலத்தில் எடுத்துகிட்டு போய்ட்டு எழுதணும். சரிங்களா? ஸோ வந்து ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு பை சேல்ஸ்ன்னு சொன்னால் கிரெடிட் சைடில் சேல்ஸ் அப்படின்னு சொன்னால் சேல்ஸ் வந்து நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட்டில் கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள் 7,70,000 rupees இருக்குது. ஸோ இன்னர் காலத்தில் கொடுத்தாது. சேல்ஸ் ரிட்டர்ன் அப்படின்னு சொன்னாவே நம்ம வந்து லெஸ் பண்ணி தான் போடணும். சரிங்களா? ஸோ 25,000 rupees வந்து லெஸ் பண்ணிட்டோம். ஸோ 7,70,000 rupeesலேருந்து 25,000 rupees வந்து லெஸ் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் 7,45,000 rupees கிடைக்கும். சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து க்ளோசிங் ஸ்டாக். க்ளோசிங் ஸ்டாக்னால் என்னதுன்னு சொன்னால் நான் வந்து இங்கே சொல்லியிருக்கலாம் கேஷ் அண்ட் ட்ரேடுன்னு சொல்லியிருக்கேன்ல இங்கே. ஸோ இந்த இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து கேஷ் அண்ட் ட்ரேட் இருக்குல்ல. ஸோ 1,70,000 rupees அதையும் எடுத்து எழுதியாச்சு. நெக்ஸ்ட்டு இங்கே பாருங்கள் ஓப்பனிங் ஸ்டாக். இதோட ஓப்பனிங் ஸ்டாக் இங்கே கொடுத்துருக்கேன் சொன்னேன்ல. அப்போ இது வந்து ஓப்பனிங் ஸ்டாக், அதையும் எடுத்து எழுதியாச்சு. நெக்ஸ்ட் டூ கிரெடிட் பர்ச்சேஸ். கிரெடிட் பர்ச்சேஸ் நம்ம இப்போ கண்டுபிடிச்சோம்ல 6 lakh. எவ்வளோ கண்டுபிடிச்சோம்? 6,25,000 rupees கண்டுபிடிச்சோம்ல. அந்த அமௌண்ட்டு 6,25,000 rupees லெஸ் பர்ச்சேஸ் ரிட்டர்ன். பர்ச்சேஸ் ரிட்டர்ன் அப்படின்னாவே நம்ம வந்து லெஸ் பண்ணி தான் கொடுக்கணும். அதாவது கிரெடிட் பர்ச்சேஸும் கேஷ் பர்ச்சேஸும் அப்படின்னு வந்தால் மட்டும் நம்ம ஆட் பண்ணி போடுவோம். அதே மாதிரி இங்கே வந்து கேஷ் சேல்ஸும் கிரெடிட் சேல்ஸும் அப்படின்னு வந்துச்சுன்னா நம்ம ஆட் பண்ணி போடுவோம். இங்கே வந்து ரிட்டர்ன் அப்படிங்கிறதுனால நம்ம வந்து லெஸ் பண்ணி, அது வந்து நமக்கு வந்து ஒரு நட்டம், அதனால் நம்ம வந்து லெஸ் பண்ணி போடுறோம். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து டு வேஜஸ். வேஜஸ் அக்கௌண்ட் வந்து 65,000 rupees வந்து இதில் கொடுத்துருக்காங்க வேஜஸ். சரிங்களா? ஸோ இது சம்பளம் கொடுத்தனால எடுத்து இங்கே எழுதியாச்சு. நெக்ஸ்ட் வந்து ஸோ எடுத்து எழுதியாச்சு. ஸோ இது ஃபுல்லாக இந்த அமௌண்ட்னா 9,15,000 rupees. இது ஃபுல்லாக ஆட் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் அந்த அமௌண்ட்டோட 9,15,000 rupees வந்து லெஸ் பண்ணோம் அப்படின்னா 1,35,000 rupees கிடைக்கும். ஸோ நமக்கு இப்போ வந்து கிராஸ் ப்ராஃபிட் கிடச்சிச்சு. இந்த கிராஸ் ப்ராஃபிட் எங்கே கொண்டு போவோம் அப்படின்னா ப்ராஃபிட் லாஸ் அக்கௌண்ட்டுக்கு கொண்டு போவோம். சரிங்களா? ஸோ கிராஸ் ப்ராஃபிட் அக்கௌண்ட்டுக்கு என்னென்னா சம்பளம் சொல்லியிருக்கோம். கேரேஜ் அவுட்வர்ட்ஸ் 7,05,000 இருக்குல்ல, அதையும் எடுத்து எழுதியாச்சு. நெக்ஸ்ட்டு சன்ட்ரி எக்ஸ்பென்சஸ் 28,000 rupees. டெப்ரிசியேஷன் அண்ட் லேண்ட் அண்ட் பில்டிங்ஸ் 5%. 12,000 எப்படி கிடச்சிது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இங்கே வந்து உங்களுக்கு இங்கே பாருங்கள் 2,40,000 rupees. அது என்னென்னா இங்கே வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் டெப்ரிசியேஷன் லேண்ட் அண்ட் பில்டிங்ஸ். அப்போ லேண்ட் அண்ட் பில்டிங்ஸ் வந்து இங்கே அமௌண்ட் கொடுத்துருப்பாங்க. லேண்ட் அண்ட் பில்டிங்ஸ் வந்து 2,50,000 rupees கொடுத்துருக்காங்க. 40,000 rupees கொடுத்துருக்காங்க. ஸோ 2,40,000 rupees இன்ட்டு 5%ங்கிறதுனால 5% பை 100னா 2 0 கட் பண்ணியாச்சு. ஸோ 5ஆல் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னு சொன்னால் 12,000 கிடைக்கும். ஸோ அந்த 12,000 தான் இங்கே போட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ டவுட்ஃபுல் டேக்ஸ் வந்து 1,500 சம்பளம் கொடுத்துருக்காங்க. ஸோ 1,500 வந்து சம்பளம் கொடுத்தனால ஸோ அதையும் எடுத்து எழுதியாச்சு. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து கிராஸ் ப்ராஃபிட்ஸ் இப்போ இது 1,35,000 கண்டுபிடிச்சோம்னா அது வந்து இங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. ஸோ அது வந்து 1,35,000 rupees இங்கேயும் போட்டாச்சு. அப்போ இந்த அமௌண்ட்லாம் ப்ளஸ் பண்ணி அந்த 1,35,000 rupeesல வந்து லெஸ் பண்ணோம் அப்படின்னா 86,000 rupees கிடைக்கும். சரிங்களா? ஸோ இது வந்து எங்கள் பேலன்ஸ் ஷீட்டுக்கு கொண்டு போகணும். ஸோ பேலன்ஸ் ஷீட்டில் போடும்போது பேலன்ஸ் ஷீட் as of 31st December 2018 சொல்லிட்டு எடுத்து எழுதியாச்சு. நெக்ஸ்ட் வந்து இங்கே லைபிலிட்டி சைட் அண்ட் அசட் சைட் அண்ட் இன்னர் காலம் அண்ட் அவுட்டர் காலம், இன்னர் காலம் அவுட்டர் காலம், இது கண்டிப்பாக இந்த ஃபார்மேட்டோடு எழுதணும். சரிங்களா? ஸோ நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன்
நெட் ப்ராஃபிட், அதாவது நெட் ப்ராஃபிட் அண்ட் கேபிட்டல் அண்ட் நெட் ப்ராஃபிட் ஆட் நெட் ப்ராஃபிட் லெஸ் ட்ராயிங்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இது அப்படியே எப்பயுமே நீங்கள் இதை அப்படியே எழுதி வச்சுருங்க. அமௌண்ட் கண்டிப்பாக கொடுத்துருப்பாங்க. பேலன்ஸ் ஷீட் அப்படின்னாவே இது கண்டிப்பாக வந்துட்டு இருக்கும். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம போயிடலாம். கேபிட்டல் கொடுத்துருக்காங்க. என்ன கேபிட்டல்னா நம்ம ஓப்பனிங் கேபிட்டல் வந்து ஸ்டார்டிங்கில் கண்டுபிடிச்சோம்னா அந்த ஓப்பனிங் கேபிட்டல் பாருங்கள், கண்டுபிடிச்ச ஓப்பனிங் கேபிட்டல் 3,80,000 rupees ப்ளஸ் நெட் ப்ராஃபிட் கிடச்சிருக்கு. அதனால் 86,000 rupees. அது ரெண்டையும் ஆட் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் 4,66,000 rupees கிடைக்கும். வித் ட்ராயிங்ஸ் இருக்குது. ட்ராயிங்ஸ் வந்து இது கொடுத்துருப்பாங்க, சம்பளம் கொடுத்துருக்காங்க 1,000 rupees, 10,000 rupees வந்து ட்ராயிங்ஸ் கொடுத்துருப்பாங்க. என்ன கொடுத்துருக்காங்க, இந்த கொடுத்துருக்காங்க ட்ராயிங்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ அதை எடுத்து எழுதியாச்சு. இதில் லெஸ் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் 4,56,000 rupees கிடைக்கும். அடுத்து கிரெடிட்டார்ஸ் வந்து 45,000 rupees தான் இதில் இருக்குது. ஸோ அதையும் எழுதியாச்சு. நெக்ஸ்ட்டு லேண்ட் அண்ட் பில்டிங்ஸ். இந்த அமௌண்ட்டு இப்போ வந்து நம்ம பேலன்ஸ் ஷீட் போடும்போது எது எடுத்துக்கிறோம் அப்படின்னா 31st 2018 அமௌண்ட்டு தான் அந்த அமௌண்ட்டு தான் எடுத்து எழுதணும். இந்த அமௌண்ட்டை எடுத்து எழுதக்கூடாது. சரிங்களா? பேலன்ஸ் ஷீட்டுக்கு. ஸோ அந்த அமௌண்ட் எடுத்து 2,40,000 rupees எழுதிட்டோம். டெப்ரிஷியேஷன் 5% வந்து நம்ம இங்கே கால்குலேட் பண்ணி வச்சுருக்கோம்ல 12,000 ஆகுது. ஸோ ரெண்டையும் லெஸ் பண்ணோம் அப்படின்னா 2,28,000 கிடைக்கும். நெக்ஸ்ட்டு க்ளோசிங் ஸ்டாக்கு 1,70,000. க்ளோசிங் ஸ்டாக்னால் இந்த ஸ்டாக் அண்ட் ட்ரேட் இருக்குல்ல, ஸோ வந்து அதுதான் 1,70,000 rupees இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதை தான் இங்கே எடுத்து எழுதணும். சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து டெப்டாஸு, ப்ரொவிஷன் ஃபார் டெப்ஸு. இது டெப்டாஸ் வந்து அமௌண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை எடுத்து எழுதுவோம். ப்ரொவிஷன் ஃபார் 1,500 இது வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து இங்கே வந்து 51,500லேருந்து 1,500 வந்து லெஸ் பண்ணோம் அப்படின்னா 50,000 rupees கிடைக்கும். கேஷ் அட் பேங்க் வந்து 53,000 rupees. சரிங்களா? ஸோ அதுவும் சம்பளம் இருக்குது, அதுவும் எழுதியாச்சு. ஸோ இது ஃபுல்லாக ஆட் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் 5,00,000 கிடைக்கும். இங்கேயும் 5,00,000 கிடைக்கும். சரிங்களா? ஸோ இது கரெக்டாக இருக்கும். கரெக்டாக இருந்தால் மட்டும் தான் சம் கரெக்டாக இருக்கும். அப்படி நீங்கள் தப்பு அப்படின்னு சொன்னால் ஒன்று அமௌண்ட் எடுத்து கரெக்டாக எழுதியிருக்க மாட்டீங்க. ஸோ நீங்கள் தப்புனா நீங்கள் அமௌண்ட்டில் கரெக்டாக எடுத்து எழுதியிருக்கீங்களா இல்லை அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கீங்களான்னு சொல்லிட்டு பார்த்தா உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் சம். சரிங்களா? ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ புரிஞ்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.